ஒரு தொழில்நுட்ப கோளாறு தப்பு தான், மிஸ்டேக் ஆயிடுச்சு. அதுக்காக என்ன இஷ்டத்துக்கு முடிச்சு அடிச்சுட்டே இருக்கீங்க திமுக காரங்க? அவங்களாச்சும் இப்பதான் புதுசா ஆரம்பிச்சு 2 வயசு இருக்கிற கட்சி. நீ 75 வருஷம் வளர்ந்த எருமை மாட்டு கட்சி தானே. உங்க கட்சியெல்லாம் நடக்கலையா இந்த மாதிரி தொழில்நுட்ப கோளாறு? மேடையில ஆசா பேசிட்டு இருக்கும்போது என்னது இது, அவ்வளவு தூரத்துல இருந்த லைட்டு கம்மா கண்ணு பக்கத்துல தெரியுதுன்னு நினைக்கும் போது திடீர்னு வந்து உள்ளூலியா ஜஸ்ட் மிஸ் தலைவன் எஸ்கேப். அனைவருக்கும் வணக்கம். காலையில ஒரு வீடியோ போட்டுட்டு சரி சத்த நேரம் கண்ணா சரலாம் அப்படின்னு அசந்து அப்படி கண்ணை திறந்து பார்த்த உடனே ஒரு பகீர் செய்தி. என்னடானா, மதுரையில பிரம்மாண்டமாக தாவேக சார்பில் நிறுவுவதற்கு தயாராக இருந்த 100 அடி கொடிக்கம்பம் சாய்ந்து விழுந்து விட்டது அப்படின்ற ஒரு செய்திங்க ட்ரெண்டிங்கா ஓடிட்டு இருக்குது. எந்த பக்கம் பார்த்தாலும் அதுதான். அந்த கொடிக்கம்பம் எப்படி மெதுவாக மேலே சென்றது, மேலே சென்று அந்த கொடிக்கம்பம் எப்படி யோசித்தது, அது என்னமோ ஒரு மனுஷன் மாதிரி டீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சுங்க செய்தி ஊடகங்கள். அந்த கொடிக்கம்பம் அப்படியே மேலே போச்சிங்களா, மேல இருந்து இப்படி கீழே அப்படியே பார்த்துச்சு. பார்த்த உடனே அதுக்கு அப்படியே தலை சுத்தல் வந்துருச்சு. தலை சுத்தல் வந்ததுல அப்படியே மெல்ல சுத்தி போய் விழுந்து அப்படியே திருச்சிங்க ஒரு காரு. நல்ல வேலைங்க, யார் தலை மேலையும் விழுல. இப்படி விழுந்திருந்தா 4 பேர் செத்துருப்பாங்க, அப்படி விழுந்திருந்தா 6 பேர் செத்துருப்பாங்க. ஆனா அந்த கார் இருந்துச்சு இல்லைங்க, ப்ளூ கலர் கார் மேல போய் விழுது இல்லை. அந்த காரு பக்கத்துல ஒரு வெள்ளை கார் இருந்துச்சுங்க, அதுல 5 பேர் இருந்தாங்க. அது மேல விழுந்தது தப்பி தவறி மாறி இது மேல விழுந்திருந்தா என்ன ஆகுறது, 5 உசுறு போயிருக்கமாப்பா அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. என்னதான் நடந்துச்சுன்னா, மதுரைக்காரர்கள் என்றாலே நம்ம எது பண்ணாலும் மற்ற ஊர் காரனோட ஒரு பாயிண்ட் அதிகமா பண்ணி நாங்க தாண்டா மாசு அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு அதீத உற்சாகம் அவங்க கிட்ட இருக்கும். எப்பயுமே ஒரு ஹைப்பர் ஆக்டிவாவே இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில இங்க மதுரையில வச்சு மாநாடு நடத்துறாங்கன்னும் போது கொண்டாடி தீர்த்துடா அப்படின்ட்டு ஒன்னொன்னு அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. மிக பிரமாண்டமாக நாளைக்கு நடக்கிறதுக்காக தயாராகிட்டு இருக்குது. இதுலதான் அந்த 100 அடி கொடிக்கம்பம் மேட்ரு, அந்த பிளான். 100 அடிக்கு ஒரு கொடிக்கம்பத்தை ஏத்துறோம், அது சும்மா மேல ஏறி நின்று பட்டொலி வீசி நம்ம கொடி பறக்க போகுது, ரெடி பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணிருக்காங்க. என்னன்னா டெக்னிக்கல் மிஸ்டேக் தான். அதாவது தொழில்நுட்ப கோளாறு, கொஞ்சம் முன் அனுபவமின்மை, சரியான திட்டமிடுதல் இல்லாமை, இதெல்லாம் தான் இந்த விபத்துக்கு காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அதை ஏற்றும் போதே முதல்ல ஜேசிபி வச்சு ட்ரை பண்ணாங்களா, அதில் ஒர்க் அவுட் ஆகலை, ஏற்ற முடியல அப்படின்னு சொல்லி தான் கிரெயினை வர வச்சு அப்புறம் ஏதோ சிங்கிள் பெல்ட்டை கட்டி தூக்க ட்ரை பண்ணாங்க. அதுவே ஒரு மாதிரியாக தான் மேலே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டெடியாக இருந்த மாதிரி இல்லை அந்த ப்ராக்ரஸ். அதில் ஒரு அனுபவம், முன் அனுபவம் தெரிஞ்ச மாதிரி இல்லை. இன்னும் 2-3 கிரெயினை வச்சு இன்னும் எக்ஸ்ட்ரா பெல்ட்ஸ் எல்லாம் போட்டு அதை தூக்கி நிறுத்திருக்கணும். அதே மாதிரி போல்ட்டுங்கெல்லாம் போட்டு கரெக்டாக அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஆனால் எதுவுமே ஒரு சரியா அந்த வேலை நடக்கலைன்ற மாதிரியான ஃபீலிங்காகவே இருந்துட்டு இருந்துச்சு. கரெக்டாக அதே மாதிரி ஒரு 2 போல்ட் போடும் போதெல்லாம் அது அப்படியே போயிட்டு கீழே விழுந்துருச்சு. நல்ல வேலையாக மெதுவாக போய் விழுந்ததுனால யாருக்கும் ஒன்றும் ஆகலை. இதே கொஞ்சம் ஏதாச்சும் எசுக்கு பிசுக்க போயிருந்தா பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்பட்டிருக்கும், பெரிய ஆபத்தாக போயிருக்கும் அப்படின்னு சொல்லி அங்கே இருந்தவர்கள், செய்தியை சேகரிக்க சென்றவர்கள் இவங்கெல்லாம் சொல்கிறாங்க. எது எப்படியோ நடந்துருச்சு. கார் ஒன்று டேமேஜ். அந்த கார் ஓட்டுநர் வேற ரொம்ப பரிதாபமாக அப்படியே நின்று பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நம்ம செய்தியை பார்க்கும்போது என்னன்னா, அவருக்கு உரிய இழப்பீடு செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லி தாவேகா சார்பில் அவங்களுடைய தலைவர் விஜய் அவர்களே அவங்ககிட்ட பேசினாங்களாம். புது காரே எடுத்துடலாம், நீங்க ஒன்றும் மனசை தளர விடாதீங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லி சோகத்தோடு இருந்த அந்த தாவேகா தொண்டருக்கு விஜய் அவர்கள் போனில் தொடர்பு கொண்டு ஆறுதல் சொல்லி கார் கண்டிப்பா வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி தெம்பூட்டி உள்ளார் அப்படின்ற செய்தியும் நம்ம கேள்விப்படுறோங்க. நாம ஒன்னே ஒண்ணுதான் சொல்றோம் தாவேகா தோழர்கள்கிட்ட, ஐயா பார்த்து ஒரு அடியும் கவனமா எடுத்து வைங்க, எப்படான்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெருங்கூட்டம் காத்துக்கிட்டு இருக்குது. ஏதாச்சும் எசகு பெசகா சின்னதா ஒரு பிசுறு, ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அட்டாக் பண்ண வந்துருவாங்க. எல்லாத்துக்கும் காரணம் எல்லாத்தையும் விஜய் அவர்கள் கணக்கிலே எழுதிருவாங்க. ஆமா பாத்துக்கங்க. அந்த வழியா நேஷனல் ஹைவேஸ்ல வேற எதையாச்சும் ஏத்திட்டு போற ஏதோ ஒரு லாரி வேற ஏதோ ஒரு வண்டியில மோதி எதனா ஒரு ஆக்சிடென்ட் ஆனா கூட உங்க கணக்குல எழுதிருவாங்க. பார்த்து கவனமா ஒரு நகரும் இந்த மாநாடு முடிகிற வரைக்கும் பார்த்து இருந்துக்கங்க, அதுதான் சொல்லணும். அதெல்லாம உடன்பிறப்புகள்லாம் பாருங்க, இப்பயே பாருங்க போயிட்டு அந்த கம்பம் சாஞ்சு விழுந்துச்சு, போயிட்டு அந்த காலியா இருந்த கார் மேல விழுந்துருச்சு. பக்கத்துல இருந்த கார் மேல விழுந்திருந்தா என்ன ஆகுது, 5 பேர் இருந்தாங்க அங்க உள்ள. 5 பேர் போன்லாம் பேசிக்கிட்டு நல்லா ஏசி வெளியே நல்லா வெயிலா இருக்குதுன்னு சொல்லி ஏசியில் ரெஸ்ட் எடுப்போம்னு சொல்லி எடுத்துட்டு இருந்தாங்க. அது மேல விழுந்திருந்தா என்ன ஆகிறது அப்படின்ட்டு, ஏய் உன் பிளான் என்ன, உன் மைண்ட் செட் என்ன, உள்ளுக்குள்ள நீ என்ன யோசனை பண்ற அப்படிங்கிறது அப்படியே வெளியே தெரியுது. வேணாம் நடிக்காத. என்ன எதிர்பார்த்த? அதாவது போயிட்டு ஆள் இல்லாத அந்த கார் மேல விழுந்தது, பக்கத்துல ஆள் இருந்து அந்த கார் மேல விழுந்து உள்ள இருந்தவங்களுக்கு எல்லாம் எதனா ஆயிருந்தா அதை பயங்கரமா சன் நியூஸ்ல போட்டு பிளாஷ் ஆக்கி அதுக்கு என்னமோ அதுக்கு காரணம் விஜய் தான் அப்படின்ற மாதிரி கொண்டு ஏதாச்சும் ஒண்ணு பண்ணியிருந்திருக்கலாமே.
இதை வச்சு ஏதாச்சும் ஒரு சில்லறத்தனமான அரசியல் பண்ணியிருக்கலாமே, மிஸ் ஆயிடுச்சே அப்படின்ற மாதிரியான ஒரு சோகத்தை, ஒரு ஏமாற்றத்தை உள்ள வச்சுக்கிட்டு, எந்த உசுரும் போகலையே அப்படின்ற வேதனையை உள்ள வச்சுக்கிட்டு, நல்ல வேலைப்பா எந்த உசுரும் போகல அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நல்லது நினைக்கிறாங்களாம். அதுதான் ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அப்படிலாம் நம்ப முடியாது உங்களை. நீ என்னதான் பெரிய மனுஷன் மாதிரி உன் மூஞ்சியை வச்சுக்கிட்டாலும் உன் சில்லறத்தனமான புத்தி தெரியுதே அப்படின்றது உடன்பிறப்புகளை பார்க்கும்போதே தெரியுதுங்க. ஆமா, அதனாலதான் சொல்றேன், ரொம்ப அலர்ட்டா இருங்க. இன்னொரு பக்கம் பாருங்க, இப்ப பேனர்கள் அந்த சாலையில வைக்கப்பட்டிருந்த தாவேகாவுடைய பேனர்கள்லாம் உடனடியாக அகற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு வந்துருச்சு. அதனால எல்லாத்தையும் 1 மணி நேரத்துல அகற்றணும் அப்படின்னு சொல்லி இறங்கிட்டாங்க அதை அகற்றக்கூடிய வேலைகள்ல. ஆமா, இப்ப நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப தாவேகாக்காரங்க என்ன சொல்லுவாங்க, எங்க கட்சியை பார்த்து பயம், பாருங்க திமுக இப்படிலாம் பண்ணுது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாலும், நாங்க சொல்லலையே, நாங்க அகற்றலையே, நீதிமன்றம் சொல்லியிருக்கு, நாங்க ரிமூவ் பண்றோம், நாங்க என் கடமையை தான் செய்யறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எத்தனையோ திமுகவுடைய கூட்டங்கள் நடக்குது, திமுகவுடைய மாநாடுகள் நடக்குது, சாலையிலேயே ஓட்டைய போட்டு கொடி கம்பத்தை நடுறதுல இருந்து, பேனர்கள் வைக்கிறதுல இருந்து, இன்னும் பல அலப்பறைகள், அதாவது ரோட்டையே ஆக்குப்பை பண்ணி ரோட்லயே பார்த்தீங்கன்னா நுழைவாயிலாம் டெம்பரரியா கட்டுவாங்க. ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய படம், உதயநிதி அவர்களுடைய படம் எல்லாம் போட்டு என்னென்னமோ பண்ணுவாங்க. அதையெல்லாம் அகற்றணும் அப்படின்னு சொல்லி பொதுநல வழக்கெல்லாம் பாருங்க யாருமே போட மாட்டாங்க. ஆனா மத்த கட்சிகள் ஏதாச்சும் இந்த மாதிரி எதனா கூட்டம் நடத்துறாங்க, பேனர் வைக்கிறாங்கன்னா பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு சமூக ஆர்வலர் வந்து பொதுநல வழக்கு தொடுப்பாரு. யாரா இவர் ரொம்ப பொதுநலம் பார்க்கக்கூடியவரா இருக்காரு அப்படின்னு சொல்லி அவர் ஆய்வு பண்ணி பார்த்தா கருப்பு சிவப்பு நாடா அவருடைய அன்றாயர்ல இருக்கும். அந்த மாதிரியான ஆட்களாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அப்படி இப்ப அந்த பேனரை அகற்றும் வேலைகளும் நடந்துட்டு இருக்குது. பல சோதனைகள், பல தடைகள், எப்படா ஏதாச்சும் இலவுகளும், எப்படா ஏதாச்சும் தப்பு நடக்கும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கக்கூடிய கண்கள் அப்படின்ட்டு பலதும் சேர்ந்து டார்கெட் பண்ணியிருக்குது. என்ன பண்ணி முடிக்க போறாங்க, எப்படி செய்ய போறாங்க அப்படின்னு தெரியல. இன்னொரு பக்கம் தவறு நடந்தால் அதை கண்டிப்பதற்கும், அதை கேலி செய்வதற்கும் திமுக மட்டுமில்ல, இந்த பக்கம் நாம் தமிழரும் இருக்குது. ஏன்னா அவங்களும் இன்னைக்கு தாவேகாவை ஒரு மிகப்பெரிய எதிரியாக பாக்குறாங்க. ஒரு விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா கம்பேர் பண்ணி இப்போ ஒரு விஜய் அவர்கள் பேசுறதுக்கு திணறாரு அப்படின்னா, எங்க அண்ணன் எப்படி பேசுவார் தெரியுமா, ரெண்டையும் ஒப்பிட்டு பார் அப்படின்ற மாதிரி கம்பேரிசன் பண்றாங்க. நாங்க மக்கள் கிட்ட போறோம், யார் மாற்றுன்னு சொல்லி மக்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு மோட்ல இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து விஜய் அவர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுக்கலையா, எங்க அண்ணன் எப்படி பிரஸ் மீட் கொடுப்பாரு தெரியுமா அப்படின்னு சொல்லி கம்பேரிசனுங்க. மக்கள் முடிவு பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களுடைய அரசியல் தெளிவா இருக்காங்க, அதைத்தான் பண்ணுவாங்க. அதனாலதான் சொல்றேன், இது சாதாரண களம் அல்ல, இது ஆசிட் டெஸ்ட். எங்க எப்படி போனாலும் சேலஞ்ச் இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இப்ப கூட்டம் கூடக்கூடிய இடத்துல இப்ப விஜய் தொண்டர்கள், தாவேகா தொண்டர்கள் வந்து கூடி கலையறீங்க அப்படின்னா அங்க என்னென்னலாம் சேதங்கள் நடந்திருக்குது, எவ்வளவு பொருட்கள் வேஸ்ட் ஆயிருக்குது, எவ்வளவு பொருட்கள் நாசமாயிருக்குது, எப்படிலாம் குப்பை போட்டு போயிருக்கிறீங்க, அது கிளியர் பண்ணாம போயிருக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் நோட் பண்ணி அதையும் கம்பேர் பண்ணுவாங்க. நாம் தமிழர் கூட்டம் நடந்தா எப்படி இருக்கும் தெரியுமா, நாங்க எப்படி கூடுவோம் தெரியுமா, எப்படி கலையோம் தெரியுமா, அங்க இருக்கிற குப்பையெல்லாம் எப்படி அகற்றிட்டு நாங்களே போவோம் தெரியுமா, பாருங்க இந்த ரசிகை கூட்டம் அப்படின்னு சொல்லி கட்டாயமாக உங்களை டார்கெட் பண்ணுவார்கள். அதே மாதிரிதான் நீங்க வந்து ஏதாச்சும் அலப்பறை கொடுத்துக்கிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு அந்த கொண்டாட்ட மனநிலையில ஏதாச்சும் பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதாச்சும் இளைஞர்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல அந்த ஒப்பீடை தூக்கிட்டு வருவாங்க. இந்த ஒப்பீடு தான் நாம் தமிழர் கையில் எடுத்திருக்கிற அரசியல். இப்படி ஒன்னொன்னையும் கம்பேர் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு நாங்க தான் மாற்று, நாங்க தான் ஒழுக்கமானவர்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு போற அரசியலை பண்ணுவாங்களே தவிர அதுக்கு அப்பாற்பட்டு மனசளவுல கெட்டது நினைக்க மாட்டாங்க. அதாவது அங்க யாருக்காச்சும் ஏதாச்சும் ஒன்று ஆகணும், விபத்து நடக்கணும், 4 உயிர் போகணும், அதை வச்சு நம்ம அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு யோசிக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா அங்க வரக்கூடியவர்களும் தமிழர்கள் தான், அங்க வரக்கூடிய இளைஞர்களும் நம் மண்ணின் இளைஞர்கள் தான், விஜய் அவர்களும் தமிழர் தான். அதனால வந்து அவங்களுக்கு ஒரு கெடுதல் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இவங்க கெட்டவங்க கிடையாது. எனக்கு தெரியும், உண்மையிலேயே நல்ல எண்ணம் பிடிச்சவங்க தான் பெரும்பான்மையாக நாம் தமிழர்கள் இருக்காங்க. ஆனா இன்னொரு குரூப் இருக்குதே, வேணாம், ஆமா வெறும் விபத்து தானா நடக்கிறது எல்லாமே அப்படிங்கிறதே ஒரு தடவை கிராஸ் செக் பண்ணிக்கிட்டே இருங்க தாவேகாவை சார்ந்தவர்கள். ஆமா, நீங்க கொடுக்குற சாப்பாட்டுல இருந்து தண்ணியில இருந்து எல்லாத்தையுமே கவனமா பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு குரூப் ஒன்று இருக்குது. ஆமா, அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன். இவங்க வந்து தற்கூரிங்க கூட்டம், ஒரு மாநாடு கூட நடத்த தெரியல, ஒரு கூட்டம் கூட கூட்ட தெரியல, அப்படி இப்படின்னு சொல்லி திமுகவை சார்ந்தவர்கள் இதை பேசுவது என்பது இன்னும் கூடுதல் நகைச்சுவையா இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் ஆகுது, 2வது மாநாடு நடத்துறாங்க. அவங்க கொஞ்சம் இம்மெச்சூரா இருக்காங்க, ஆர்வ கோளாறா இருக்காங்க, அவங்க வர போற இடங்கள்ல மிஸ்டேக் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஓகே, தப்புதான்னாலுமே அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா திரையரங்கத்துக்குள்ள உற்சாகமாக இருந்த ஒரு கூட்டம் அது அப்படியே அரசியல் களத்துக்குள்ள வரும்போது அவங்க அரசியல் படுத்தப்பட்டு மெச்சூர் ஆகி பக்குவப்பட்டு வர்றதுக்கு டைம் எடுக்கும். நம்ம பண்ற ஒரு செயலும் நம்ம தலைவரை தாண்டா பாதிக்கும். அதனால நம்மளுடைய ஆக்டிவிட்டிஸை நம்ம குறைச்சிக்கணும், நம்மளுடைய உற்சாகத்தை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும், சரியா போகணும், எந்த ஒரு பொருளுக்கும் சேதம் இல்லாம போகணும் அப்படின்ற புரிதெல்லாம் அவங்களுக்கு வரது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா இந்த பக்கம் நல்லா எரும மாடு கணக்கா வளர்ந்துருக்கிறியே அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி நல்லா 75 வருஷமா கட்சி நடத்துறியே, நீ என்னத்த மெச்சூர் ஆயிருக்கிற இது வரைக்கும்? நீங்க தான் மாநாடு நடத்துறீங்க. கடைசியா சேலத்தில் நடந்த
மாநாடு, இளைஞரணி மாநாடு நம்ம பார்த்தோம். நேற்று கட்சி ஆரம்பிச்சவங்க அப்படி முன்ன பின்ன இருக்கதான் செய்வாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், மாநாட்டுக்கு கூட்டத்தை கூட்டுறதுல இருந்து அங்கேயாச்சும் கூட்டத்தெல்லாம் வந்து காசு கொடுத்து கூட்ட வேண்டிய தேவையில்லை. அவங்களா வந்துடுறாங்க சொந்த செலவுலயே. இன்னும் 4 பேருக்கு செலவு பண்ணி கூட்டிட்டு வர அளவுக்கு அவங்க தலைவரை வந்து நிஜமான கிரேஸ் இருக்குது மெயின்டைன் பண்றாங்க. நம்ம சின்னவர் வருகிறார் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற வீட்டுல இருக்கிற உடன்பிறப்ப கடப்பாறை விட்டு நம்பி வீட்டுல இருந்து கிளப்ப வேண்டியதா இருக்குது. எந்திரா நேரமாச்சு வந்து சேருங்கடா, எல்லாம் ஸ்பாட்டுக்கு வந்துருக்கடா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளப்ப வேண்டியதா இருக்குது. அது வர்றதுக்கு வந்து சும்மா வரமாட்டாங்க. பெட்ரோல் போடணும். வண்டிக்கு மட்டுமா அப்படின்னா அதான் பிரச்சனை. வண்டிக்கும் போடணும். அங்கிருந்து அவனுக்கும் பெட்ரோல் போட்டு வண்டிக்கும் பெட்ரோல் போட்டு வர வச்சு அந்த கூட்டத்தில் கூட்டி உட்கார வச்சு, இங்க பார் நிறைய நிகழ்ச்சிகள் இருக்குது, இங்க பார் லேடிஸ் டான்சர் எல்லாம் கூட்டு வந்து நல்ல டான்ஸுகள்லாம் நடக்க போகுது, அதெல்லாம் மேடையில் கண்டு கழிக்கலாம். அந்த பக்கம் பின்னாடி ஏதாவது சாமியான கட்டியிருக்காங்கல்ல, பின்னாடி சுட சுட பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்குது. அப்படியே அந்த பக்கம் சிக்கன் 65 தயாராகிட்டு இருக்குது. எல்லாமே இருக்குது. உனக்கு தேவையான என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, உனக்கு தேவையான பிரியாணி சாப்பாடு எல்லாமே இருக்குது. வெளியே போயிட்டு நீ கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வர வேண்டிய சில பொருள்களும் உனக்கு இங்கேயே கிடைக்குது. அதனால இங்க பாரு, உனக்கு நான் வைக்கிறது ஒரே ஒரு கோரிக்கை தான், பெருசா ஒன்றும் பண்ணல. உன் பாடியை இந்த மாநாடு முடிகிற வரைக்கும் அந்த இடத்துல வச்சு எடுத்துட்டு போயிருப்பா. அங்க பேசுற கருத்து கொள்கை நீ எதையுமே கேட்க வேணாம். ஜஸ்ட் உன் பிரசன்ஸ் மட்டும் போதும். அது மேல இருந்து பாத்தீங்கன்னா ட்ரோன் வச்சு எடுப்பாங்கடா. அது எடுக்கும்போது கூட்டமா தெரிஞ்சா தானடா நம்மளை மதிப்பாங்க. அதனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருங்கய்யா அப்படின்னு சொல்லி உங்களை உட்கார வைக்கிறது எவ்வளவு பெரிய ப்ராசஸா இருக்குது உங்க தலைவருக்கு. அப்படி எல்லா ஏற்பாடும் எல்லா என்டர்டெயின்மெண்ட்டும் பண்ணி கொடுத்து உட்கார சொன்னாலும் அந்த பாடியை அங்க வச்சிருக்க முடியறது இல்லை. என்ன இது டான்ஸ் முடிச்சு போச்சு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புறதையோ இருக்குய்யா. டான்ஸ் ஏற்பாடுக்காக உங்களை கூட்டு வரலையா, உங்களை கூட்டு வந்ததுக்காக அந்த டான்ஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்பீச் எல்லாம் இருக்குது, சின்னவர் வர வேண்டியது இருக்குது, பேச வேண்டியது இருக்குது, திராவிட கொள்கைகள்லாம் பேசுவார், கேட்டு போங்கடா. நீ கேட்கலனாலும் பரவாயில்ல உட்காந்துட்டு போங்கடான்னா சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அது வரைக்கும் எங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணும் இல்லை, ஏன் இது வரைக்கும் கொடுத்த என்டர்டெயின்மெண்ட் பத்தலை, அப்போ புது என்டர்டெயின்மெண்ட் என்ன, பாக்கெட்லேருந்து கையை விட்டு எடுக்க வேண்டியது. சீட்டு கட்டு போடு, வட்டமாக உட்காரு, கேம் போடுறா, ஆரம்பிங்கடா அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சா அங்கே அவரு ஏப்போர் சீட்டை வச்சுக்கிட்டு ஆத்துன்னு ஆத்திட்டு இருப்பார். இங்க இவங்க ஜோக்கர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சா பாரு அப்படின்ட்டு அங்க ஒரு ஆள் அவங்க டீம்ல இருந்தே போயிட்டு, அண்ணன் இன்னும் அரை மணி நேரம் இருக்குது, ஓவர் அப்படின்னா அரை மணி நேரம் இருக்குதா, இப்ப ஆரம்பிச்சாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு சாப்பாடு ரெடி ஆனவுடனே அங்க போய் சாப்பிட்டுட்டு, சாப்பிட்ட இடத்துல சாப்பாடு சாப்பிட்டதோட போகாம திடீர்னு பார்த்தா அந்த நேரத்துல வீட்டுல இருக்கிற குழந்தை குட்டிகள் பொண்டு பொடிசுகள் எல்லாரோட ஞாபகமும் வந்து, ரைட்டா ஓகேடா பார்சலை தூக்குடா அப்படின்னு சொல்லி பிரியாணி அண்டாக்குள்ளேயே டைவ் அடிச்சு அங்க இருக்கிறத சுரண்டி வலிச்சு ஏதாச்சும் கிடைக்கிறதுக்குள்ள போட்டுக்கிட்டு உப்பு பாக்கிட்டு தண்ணி பாக்கிட்டு இவங்க தான் ஒரு மாநாடு நடத்த தெரியல, தற்குறிகள் தாவேக்கா தற்குறி பசங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிக்கிறாங்க. உப்பு பாக்கிட்ட மாநாடு எல்லாம் பார்த்தாச்சு. அங்க இருக்கிற உப்பு பாக்கெட்டு எண்ணெய் பாக்கெட்ல இருந்து எல்லாத்தையுமே அங்கிருந்து ஹைஜாக் பண்ணி எடுத்துக்கிட்டு, சரி ரைட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி கிளம்பி வீட்டுக்கு போய் சேர்ந்துட வேண்டியது. கிளம்பி போற வழியில அப்படி அண்ணாந்து பார்த்தா இது தொங்குது வாழைக்கொலையா, என்ட்ரன்ஸ் கட்டியிருக்கிற அஜக் அப்படின்னு சொல்லி எகிரி ஒரே புடுங்க. டேய் என்னடா இவ்வளவு வயசாயிருச்சு இன்னும் இவ்வளவு பிளெக்சிபிளா வச்சிருக்கீங்க பாடி, என்ன அது என்னன்னு தெரியல, வாழைப்பழத்தை பார்த்தாலே அந்த பிளெக்சிபிலிட்டி தானா வந்துருது அப்படின்னு சொல்லி அதையும் பிடிங்கிக்கிட்டு கிளம்பி வீட்டுக்கு போயிட வேண்டியது. இப்படிப்பட்ட ஒரு மாநாடு நடத்துற 75 வருஷ கட்சியாக நாம் இருந்து கொண்டு 2 வருஷமா இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வந்துட்டு இருக்கிற புதியவர்களை நாம் விமர்சிக்கலாமா, நமக்கு அந்த தகுதி இருக்குதா அப்படின்ற கேள்வியை நியாயமா கேட்கதான் தோணுது. நீ எதிர்பார்த்த மாதிரி இப்போ அங்கே எதுவும் போனோம் உழுவுல, பாடி உழுவுல, அந்த கம்பம் விழுந்ததுல அதில் ஒரு டிசப்பாயின்மெண்ட்ல நீ இருப்ப, நல்லா புரிஞ்சிக்க முடியுது. அதனால தான் சொல்கிறேன், தாவேக்கா தோழர்கள் மிக மிக கவனமாக மிக எச்சரிக்கையாக எப்படியாச்சும் இந்த மாநாட்டை நடத்தி முடிங்க. எவ்வளோ உற்சாகம் இருந்தாலும் அதை ஒரு கண்ட்ரோலில் வச்சுக்கங்க, பார்த்து பிராண்டிடுவாங்க. ஆமாம், அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.